அட ஸ்டவ் ஆஃப் பண்ண கூட தெரியாம நான் வீடியோ எடுக்கிறேன்னா பாத்துக்குங்க. வணக்கம் நண்பர்களே, நேற்று காலையில ஒரு 6:30 போல சீக்கிரமா எழும்பிட்டேன். என்ன காரணம் தெரியல, டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சு பார்த்தா 6:30. சரி, இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா காலைல ஒரு 7:00 தான் இருக்கும். அப்பவே நல்ல சூரிய வெளிச்சம் வந்துருச்சு நண்பர்களே. அப்புறம் டீயை போட்டு கொஞ்சம் குளிர போட்டு இன்னைக்கு டிஃப்ரெண்டா நம்மளே தோசை சுட்டு சாப்பிடலாம்னு ஒரு ஐடியா. ஆல்ரெடி எங்க அம்மா மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருந்தாங்க ரெடியா தோசை சுடுறதுக்கு ஏத்தாப்புல. அம்மா போய் அடுப்பை பற்ற வச்சு அது மேல கல்லை வச்சு அது மேல தண்ணி ஊற்றி பார்த்து சொயின் சவுண்ட் கேட்குதான் பார்த்துட்டு தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசையை ஊற்றிட்டு வீடியோ இருக்க ஆர்வத்தில் அடுப்பு ஆஃப் பண்ண கூட தெரியல. அடுப்பு ஆஃப் ஆகி ஸ்மெல் லீக் ஆகி கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி ஆகி போயிருக்கோம். நல்ல வேலை நம்ம மூக்கு கொஞ்சம் ஷார்ப், அதனால ஸ்மெல் லீக் ஆனதால டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் ஆர்வ கோளாறுங்கிறது. கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும். அப்புறம் என்ன நினைச்சு எனக்கே சிரிப்பு வந்துருச்சு, நீ ஒரு முட்டா கூடான்னு. அப்புறம் நம்ம சுட்ட தோசை நம்மளே திங்கிறது ஒரு டேஸ்ட் தானே, அப்படிதான் சொல்லிக்கணும். அப்புறம் அங்க இருந்து அப்படியே வேலைக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் காலையிலே சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. அதனால காலையில கொஞ்சம் மிதமான வெயில்ல பொன்னடையா நடந்து அப்படியே கடைக்கு போய் சேர்ந்துட்டேன். கடைக்கு சேர்ந்தா கடை வேலையை ஆரம்பிச்சிட்டேன். 10th ரிசல்ட் வேற நேற்று, அதனால ஒருத்தர் டீ வேற ஸ்பான்சர் பண்றாப்ல. அவங்க சன் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டாப்லையா. அதனால காலையில கடையை முடிச்சு வீட்டுக்கு போயல வெயில் கொளுத்துன்னு கொளுத்திச்சு. பார்த்தாவே கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த உயிரே வந்துச்சு. இல்ல வந்து என்ன சமையல் கேட்டோன்னா வந்த உயிரும் திரும்ப போயிருச்சு. என்னன்னா ரசம், நம்மளுக்கு ரசம் அறவே பிடிக்காதனால என்ன பண்ணியா போக முடியும், கிடைக்கிற வாயில வளைச்சு போட்டுட்டு கிளம்பிட்டேன் மறுபடியும் கடைக்கு. காலைல போட்ட வெயிலுக்கு மத்தியான கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் வேற பைக் எடுத்துட்டு ஒரு வேலையா வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. என்னன்னா போயிட்டு திரும்புறதுக்குள்ள மழை வந்துருமேனு. ஆனா நமக்கு ஒரு லக்கு அன்னைக்கு இருந்திருக்கு. என்னன்னா நான் போயிட்டு வேலையை முடிச்சு கடைக்குள்ள என்ட்ரி ஆறேன், மழை வந்துருச்சு. மழை வந்தா மயிலுக்கு ஜாலியோ இல்லையோ நமக்கு ஜாலி தான். மாறி பட ஸ்டைல மாதிரி அப்படியே தார்பாய போட்டுவிட்டு அப்படியே ஸ்டைல ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். மழையும் கரண்ட் போறதும் புருஷன் முண்டாட்டி போல, ரெண்டு பேரும் ஒன்ன விட்டு ஒன்னே இருக்க மாட்டாங்க போல. எல்லாம் வருதோ இல்லையோ கரண்ட் ஆஃப் ஆயிருது. மழை பெஞ்சு முடிச்சோன்னா ஊர்ல உள்ள கம்மா குளம் நிறையதோ இல்லையோ பரமக்குள்ள ஆங்காங்கே பள்ளங்கள் நிறைந்திருக்கும். அதுவும் பாக்குறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே, கிளைமேட் நைட் கொஞ்சம் கூலாவே இருந்துச்சு. ஏன்னா மத்தியானம் மழை பெஞ்சுல, சாரி சாயங்காலம். அப்புறம் வீட்டுல போய் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு 4 மணியும் அந்த கூலிங்லேயே ஒரு வாக் போலான்னு கிளம்பிட்டோம். போற வழியில மணிக்கு நைட்டு டின்னருக்கு கடையில பரோட்டா வாங்கிட்டு அங்கிருந்து அவரோட ஸ்கூட்டில ஏத்திட்டு வந்து என்னை வீட்டுல இறக்கி விட்டு அவரு ஜூட் அடிச்சிட்டாரு. அப்புறம் என்னன்னா அவ்வளவுதான் நண்பர்களே, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு அவ்வளவு. அப்ப வீடியோ முடிஞ்சு. மறக்காம இணைந்திருங்கள்.